Hi friends, welcome to Vismaya Kudal. So நான் ரொம்ப லேசியா இருக்கேன். எனக்கு வீட்டு வேலை வெளி வேலை எதுவுமே செய்ய பிடிக்கல அப்படினா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ப்ளஸ் வந்து கண்டிப்பா நீங்க வந்து உங்களோட லேசினஸை விடுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. இது நான் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு காலையில் 4 மணிக்கே வந்து கிளம்பியாச்சு. அந்த வீடியோ ஷூட் பண்ணுற அன்றைக்கி 4 மணிக்கு கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வெளில வந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப பசி வந்துருச்சு 7:30 மணிக்கெல்லாம். அதை முடிச்சுட்டு போகிற வழியில் இந்த ரோடு வந்து எனக்கு எப்போதுமே ஊருக்கு போகிறப்ப ரொம்ப பிடிக்கும். அதோட வியூவே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய வந்து அந்த குரங்கெல்லாம் 2 சைடும் இருக்குது. இது வந்து விருதாச்சலம் ரோடு கும்பகோணம் போகிற சைடில் இருக்குது. 2 சைடும் மரம் வந்து அப்படியே கொடை போட்டா மாதிரி இருக்கும். நல்ல பனி பாருங்கள். இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு 6 மணி 6:30 7 இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ நல்லாயிருக்கும் வியூ. இது வந்து ஈவினிங்கில் பார்க்குறப்பயுமே அந்த சன்லைட்டோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா எப்போதுமே ஊருக்கு போனோம் அப்படின்னாக்கா நமக்கு அதுக்கப்புறமா வந்த திங்ஸை எடுத்து வைக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கொய்யாப்பழம் நம்மளோட டோல்கேட்டில் வந்து அந்த உளுந்தூர்பேட்டை டோலு அதுக்கப்புறமா நிறைய டோலில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் வந்து விற்பாங்க. அதுவும் தோட்டத்தில் பறிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சென்னையிலலாம் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அதனால அந்த கொய்யாப்பழம் ப்ளஸ் வந்து கொத்தரங்காய், வெண்டைக்காய், பொல்லங்காய் இந்த மாதிரி காயெல்லாம் வாங்கிட்டேன். இது இல்லாமல் அம்மா வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே அம்மாவை தவிர யாராவது இதெல்லாம் செய்ய முடியுமா? ஸோ அதனால் அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா மறுநாள் போய் காலையில் கொஞ்சம் நீ லேட்டாக கூட எழுந்திரிச்சு சாதம் வச்சு கிளறி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய எண்ணெய் மிதக்க வத்த குழம்பு மாதிரி வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காலையிலையும் எதுவும் டிஃபன் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடக்கத்தான் தோசைக்கு முட்டி வலி பிரச்சனை, இடுப்பு வலி பிரச்சனைக்கெலாம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். முடக்கத்தான் தோசைக்கான மாவை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையுமே வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து போட்டுட்டேன், ஏன்னா புளிச்சிடும் அப்படிங்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் நைட்டு நான் ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வந்தேன்னா எனக்கு அடுத்த 3 வேலைக்கு வந்து சமையல் செய்கிற வேலையே இருக்காது. சொல்ல போனால் 4 வேலை ஒரு நாள் ஃபுல்லுமே. இட்லி ஊற்றி வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இட்லிக்கு என்னோடய கோசிஸ்டர் வந்து கொஞ்சம் கறி குழம்பு வந்து வச்சுருந்தாங்க, அது கொடுத்துருந்தாங்க. ஸோ நைட்டு டின்னரும் முடிஞ்சிருச்சு. மறுநாள் காலையிலைக்கும் வந்து முடக்கத்தான் தோசைக்கு ரெடி ஆகிடுச்சு. அது இல்லாமல் கோதுமை மாவு, ஜீனி, அதுக்கப்புறமா வெங்காயம் இதெல்லாம் வந்து நான் இங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். வெங்காயம், தேங்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி. ஸோ ஊருக்கு போனால் சரி கார் பின்னாடி சும்மா தானே வருது, இன்னும் நாங்கள் நல்ல குவாலிட்டியான திங்ஸ் கிடைக்கும், நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எடுத்தது. ஸோ இந்த ஆயில் ஸ்ப்ரேயர் பற்றி என்கிட்ட ஒரு வீடியோவில் கேட்டிருந்தீங்க. ஓகே தான், இது ஆயில்னால் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. நான் ரொம்ப நாள் முன்னாடி ஊற்றி வச்சது இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு டே வந்து கண்டிப்பாக ஸ்ப்ரே ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு நீங்கள் வந்து அதை ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கு, இல்லைன்னா டைல்ஸ்லலாம் வந்து படுது. காலையில் வந்து கொய்யாப்பழமும் 2 ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்கணும் பாப்பாவுக்கு. அதனால கொய்யாப்பழம் ப்ளஸ் வந்து அந்த தோசையவே வந்து ஊற்றி கொடுத்துட்டேன். இதில் ஹஸ்பண்டுக்கு வந்து தனித்தனியாக வந்து பேக் பண்ணிட்டேன். ஏன்னா கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, நம்ம கிளறி கொடுத்தோன்னா ஒரு மாதிரி விரைச்சி போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறமா மூடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து இந்த முடக்கத்தான் தோசைக்கு கார சட்னி, புளிக்குழம்பு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்கு வருவோம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா என்னோட அந்த பேசிக் ரொட்டீன் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும். பட் நான் சொல்ல வேண்டிய விஷயத்த உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இந்த ரொம்ப லேசியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் நிறைய ரீசன் சொல்லுவாங்க. எனக்கு தைராய்டு இருக்குது, அந்த ஹார்மோனல் இன்பேலன்ஸ்னால தான் எனக்கு வந்து லேசினஸ் இருக்குது, எனக்கு வந்து பிசிஓடி இருக்குது, அதனால நான் ரொம்ப லேசியாக இருக்கேன். இது வந்து கொத்தரங்காய் பொரியல் வந்து செஞ்சுருந்தேன் மறுநாளுக்கு. இந்த வீடியோ ஆக்சுவலாக சொல்லிடுறேன், ஒரு 3 நாள் சேர்த்து எடுத்த வீடியோ. ஸோ அதனால தான் அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வருது உங்களுக்கு. ஸோ காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் கிச்சன் இருக்கும். இது என்னோட பேசிக்கான ஒரு கிளீனிங் ரொட்டீன் தான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படி நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மாதிரி நிறைய ரீசன் வந்து சொல்லுவாங்க நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு. நானுமே சொல்லியிருக்கேன், நான் ஒன்றும் அந்த மாதிரி சூப்பர் நான் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பேன் அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு இடுப்பு வலிக்குது, என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்லாம் சொல்லி நானுமே என்னை வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு சைக்காலஜி ப்ராப்ளம் தான். அந்த உங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக என்ன இருக்குது அப்படின்னா, லேசினஸ் அப்படிங்கிறது வந்து உடம்புல வர்றது கிடையாது. லேசினஸ் அப்படிங்கிறது வந்து மனசில் வர்றது. அதுக்காக எல்லாருமே எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கணுமா அப்படின்னாக்கா நிறைய பேரால் முடியாது. சில கவலைகள் இருந்தாலோ சில டென்ஷனாக இருந்தாலோ அவங்களாலலாம் சுறுசுறுப்பாக பர்ஃபெக்டாக வீட்டு வேலைகளை வந்து பார்க்க முடியாது. ஒர்க் டென்ஷன் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் பற்றி நான் சொல்லவே இல்லை. நான் சொல்கிறது வீட்டில் நான் ரொம்ப சும்மாவே இருக்கேன், வேலை செய்யணும்னு தோணுது ஆனால் வேலையே நான் செய்கிறது கிடையாது அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, நீங்கள் எந்திரிச்ச உடனேயே உங்களோட பெட்ஷீட்டை எடுத்து வைக்கிறதுல உங்களோட ப்ராக்டிஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னா லேசினஸ் அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும்.
காலையில் எந்திரிச்ச உடனே மொபைலை பார்க்காதீங்க ப்ளீஸ். யூடியூப் வீடியோஸாக இருந்தாலும் பார்க்காதீங்க. காலையில் எந்திரிச்சு உங்களோட அந்த ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து வீடியோ அந்த மொபைலே வந்து தொடணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலும் ரொட்டீனும் மாறி மாறி இருக்கும். இப்போ என்ன மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் நான் இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் என்னோட செகண்டரியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஒர்க்காக வச்சுட்டேன் அப்படின்னாக்கா நான் என்னோட அந்த ஒர்க் அவுட் அதை வந்து விட்டுருவேன். நாள் ஃபுல்லும் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஏதோ ஒரு ஒர்க் அவுட்டு, இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு பண்ணுறதில்ல, தெரிஞ்சு பேசுறது கிடையாது, ஏதோ ஃப்ளோவில் தானே போகிறோம். அதே மாதிரி நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்க்கலாம். அதில் வந்து ஒரு ஒர்க் அவுட் வந்து கற்றுக்கோங்க. ஒரு 4 ஒர்க் அவுட் மார்னிங் உங்களோட இயர்லி மார்னிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு இயர்லி மார்னிங் எந்திரிக்கிறது கஷ்டம் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஹஸ்பண்டு, இப்போல்லாம் எல்லாருமே வேலைக்கு போயிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஓரளவுக்கு வீட்டில் வந்து தனியாக தான் இருக்காங்க. அந்த டயத்தில் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான டயத்தை செலக்ட் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தானாக சுறுசுறுப்பு வரும், லேசினஸ் உங்களை விட்டு போகும். நம்ம உடம்புக்கு வந்து எனர்ஜி ஃபுட்டுனால மட்டும் கிடைக்கிறது கிடையாது. நம்ம எடுத்துக்கிற வாட்டர் இன்டேக்கு, அதில் வந்து ஒரு நீர் சக்தி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இன்னொன்று எக்ஸசைஸு, ஒர்க் அவுட்டு, அதில் தான் அந்த நெருப்பு சக்தி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஜென்ரலாக ஒரு பாத்திரத்தில் ஒரு குழம்பை வந்து வைக்கிறோம், அது சும்மா வச்சுருந்தோன்னா அப்படியே தான் இருக்கும். அதை ஹீட் பண்ணோன்னா தான் அது கொதிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் உடம்புக்கு அந்த நெருப்பு சக்தியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் தானாக மற்ற வேலைகள் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒர்க் அவுட் என்னோடய கிச்சன் க்ளீனிங் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நான் நிறைய விஷயங்கள் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணல. நான் எடுத்துக்கிற ஹெல்த் ட்ரிங்காக இருக்கட்டும், அப்படி இல்லைனாக்கா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், இதில் வந்து நான் பெருசாக இதில் இன்க்ளூட் பண்ணலை. டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப கொஞ்சம் நேரம் நானும் மொபைல் பார்ப்பேன். அப்போ வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த மொபைல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நாங்கள் வீட்டில் சால்ட் வந்து வாங்குறதே கிடையாது. கல்லுப்பை நல்லா வறுக்கணும். ஏன் வறுக்கணும்னா அதில் வந்து ஒரு தண்ணி மாதிரி கோத்துட்ருக்கோம். அந்த தண்ணி எல்லாம் காஞ்சாதான் இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் நமக்கு உப்பு கிடைக்கும். அதனால நல்ல ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வறுத்துடணும். அது சடன்னு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறமா அதை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிட்டோம்னா மிக்சி ஜாரோட பிளேடும் உங்களுக்கு நல்ல ஷார்ப்பாகும். அதே சமயத்தில் நமக்கு அயோடின் சேர்க்காத நல்ல ஒரு உப்புமே கிடைக்கும். அயோடின் சேர்த்த உப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக கிடைக்கிறதெல்லாம் வந்து வாங்காதீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல உப்பை வந்து வெள்ளையாக்குறோம், பியூர் ஒயிட் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற அந்த கடல்லேருந்து தானே நமக்கு கிடைக்கிது, அதில் இருக்கிற நல்ல சக்தி எல்லாமே வந்து போயிடும். ஸோ இன்னொன்று, இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவளை அந்த மோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட் A கிரேட் வந்து வாங்கியிருக்கா. அவங்க ஸ்கூலில் வச்ச காம்படிஷனில். அதே மாதிரி பெயிண்டிங்லேயுமே வந்து B கிரேடு வாங்கியிருக்கா. ஸோ அவளை என்கரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா அவகிட்ட நிறைய வித்தியாசம் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது. எப்போதுமே எனக்கு அவள் படிக்கலை, மக்கார் பண்ணான்னா ரொம்ப கோபம் வரும். ஆனால் இப்போல்லாம் வந்து ஓகே, கொஞ்சம் நான் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணவே அவகிட்ட நிறைய சேஞ்சஸ் வந்து வருது. ஆக்சுவலாக குழந்தைங்க நம்மளை புரிஞ்சுக்கல, படிக்க மாட்டுறாங்க, வம்பு பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறோம். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே வாழ்கிறவங்க ஒரு 10 வருஷம் 12 வருஷம் நம்ம ஹஸ்பண்டையாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹஸ்பண்ட்ஸ்க்கு ஒய்ஃபாயாக இருக்கட்டும், என்னென்னே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வளர்ந்த நம்மளாலேயே நம்மளை வந்து புரிஞ்சுக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப குழந்தைங்க நம்மளை புரிஞ்சுட்டு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து எந்தளவுக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் இந்த மாதிரி இந்த பேஸ்கெட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடறேன். எப்போதுமே பூண்டை வந்து உடச்சிட்டு தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் அந்த பூண்டை வந்து நல்லா உடச்சிட்றேன். பாருங்கள் எப்படின்னா, அந்த உடச்சிட்டு இந்த பீல்ஸ் இருக்குல்ல, நான் கார்லிக் பீலாக இருக்கட்டும் இல்லை ஆனியன் பீல்ஸாக இருக்கட்டும், அதை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து நான் செடிக்கு வந்து போட்டுருவேன். இந்த பைல்ஸ் இஷ்யூலாம் சில பேருக்கு இருக்குது. நான் ரொம்ப நேரம் சீட்டில் உட்காந்து வேலை பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுமே தாராளமாக இந்த பூண்டோட தோலை வந்து நீங்கள் ஒரு பில்லோ மாதிரி ரெடி பண்ணி அதில் வந்து உட்காந்துக்கலாம். பெயின் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுமே இந்த பூண்டோட தோலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் ரொம்ப பூச்சி இருக்குது, ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குது அப்படிங்கிறவங்க கூட சாம்பிராணி போடுறப்ப இந்த பூண்டோட தோலை எடுத்து நீங்கள் வந்து அந்த சாம்பிராணியில் வந்து போட்டிங்க அப்படின்னாக்கா அது நம்மளோட அந்த காற்றும் சுத்தமாகும். சளியெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா குழந்தைங்களுக்கு அந்த சளியும் வந்து சரியாகும். ஸோ அதனால் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற சில பொருள் வந்து நமக்கு அவ்வளோ சூப்பர், ஒரு நம்ம காசு போட்டு வாங்கினா கூட கிடைக்காத ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொருளாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எப்போதுமே பில்லோஸ்லாம் ரெடி பண்ணி ஃப்ரீக்வெண்ட்டாக நான் நிறைய ஒர்க் பண்ணுறேன், நிறைய சிஸ்டம்லேயே உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கார்லிக் பில்லோ ப்ளஸ் வந்து இந்த
ஆனியன் பீல்ஸோட பில்லோஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பூண்டு மட்டும் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டவங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த பூண்டில் வந்து எந்த மாய்ஸ்சருமே இருக்காது. அதில் சென்டரில் வந்து ஒரு காம்பு மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும் பாருங்கள். அதில் தான் உங்களுக்கு வந்து நிறைய இந்த ஈரம் வந்து கோக்கும். அதனால அந்த ஈரத்தை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னாலே பூண்டு வந்து மாதக்கணக்கில் இருக்கும். இப்போ நான் வாங்கிட்டு வந்தது ஊர்லேருந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு மேலேயே வரும். 1.5 மாதம் 2 மாதத்துக்கிட்டே வந்து வரும். நான் என்ன அவ்வளோ வாங்கிட்டு வந்தேன். எனக்கு கொஞ்சம் காலையில் நான் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் மலைப்பூண்டாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு மலைப்பூண்டு வந்து வாங்குறது. நாட்டு பூண்டுன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். அது கரெக்டாக நம்ம அந்த ரொம்ப காலையில் வந்து ரொம்ப பிஸியாக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருப்போம். அதுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் உரிச்சு வச்சுட்டிங்கன்னா கடைசியாக நீங்கள் பூண்டை உரிக்கிறதுக்குமே இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம தனித்தனியாக பிச்சு போடுறோம் இல்லையா, அப்போ வந்து அது கொஞ்சம் லூஸாகவும் ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் அதை எகெயின் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கும் அதை பீல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. தேங்காவை மட்டும் இப்படி நிற்க வச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டேன். ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மோசமாக இருந்தது. ஸோ இந்த போர்ட்டபிள் வேக்யூம் கிளீனர் இந்த ஹேண்ட்ஹெல்டு பற்றி கேட்டிருந்தீங்க. இது அகாராவோட பிராண்டோடது. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு பர்சனலாக எனக்கு இந்த சைனஸ் இஷ்யூ இருக்கிறதுனால டஸ்ட்டெல்லாம் பறக்கவே மாட்டேங்குது ஃபேனை க்ளீன் பண்ணுறதுக்கு. நம்ம இப்போ ஜென்ரலாக ஃபேனை க்ளீன் பண்ணோன்னா நம்ம பெட்டெல்லாம் கொட்டும். அந்த மாதிரி ஃபேனை க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஸோ ஃபேனை க்ளீன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா வந்து இந்த காரை க்ளீன் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணுது. இன்டீரியர் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இந்த இதுகிட்ட லாஃப்ட் கிட்டலாம் நான் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப லேசியாக இருக்கும் சில நாள்லாம் வேலை பார்க்கவே. அப்போல்லாம் வந்து நான் பார்த்திங்கன்னா ஒன்று மார்னிங்கே நான் எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் இருந்திருப்பேன். அப்படி இல்லைன்னாக்கா ஏதாவது வேறு ஒரு ஃபோன் வந்து நான் கண்டிப்பாக பார்த்துருப்பேன் காலையில். அந்த ஃபோன் பார்த்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த டேயில் வந்து நிறைய டைம் வந்து பார்த்திங்கனாக்கா வேஸ்ட்டாக போயிருக்கு. இப்பயுமே ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் பேசிட்டு தான் பண்ணுறேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா கேமராவை கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளூடூத்தை போட்டு அப்படியே பேசிட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் வேலை கம்மியாகும். நீங்கள் ஃபோன் பேசிக்கிட்டு வேலை பார்க்குறது கூட ஓகே, ஆனால் ஃபோன் பார்த்துக்கிட்டு உட்காரக்கூடாது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, நம்ம ஃபேன்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடலாம், மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மழை காலத்துலேயே சரி, வெய்ய காலத்தில் ஒரு மாதிரி பெட் ஸ்ப்ரெட்டில் வந்து இந்த ஸ்வெட்டு அதெல்லாம் வந்து சேருமோ, அதே மாதிரி மழை காலத்தில் அந்த ஒரு மாதிரி ஈர ஸ்மெல் வந்து வந்துடக்கூடாது. அந்த ஸ்மெல் வந்தாலே நைட்டு வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்லீப்பே இருக்காது, அந்த ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாகவே இருக்காதுன்னு சொல்லி எனக்கு தோணிகிட்டே இருக்கும். அதனால் எது எப்படி இருக்கோ நான் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இதை மாற்றிடுறது. ஃபிட்டட் பெட்ஷீட் அப்படிங்கிறதுனால இது எனக்கு ரொம்ப ஈஸியாகவே தான் இருக்குது. அது போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்னொன்று எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக இந்த நம்மளோட வீடு பாசிட்டிவாக இருக்கணும், நம்மளோட மைண்டு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் க்ளீனாக இருந்தால் நான் பாசிட்டிவாக இருப்பேன். இன்னொன்று நல்ல ஒரு ஸ்மெல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் நேச்சுரல் எசன்ஸே நிறைய இருக்குது. நேச்சுரலாக இருக்கிறது. நான் இந்த டிஃப்யூசர் வந்து யூஸ் பண்ணுவேன். இதில் வந்து சின்ன ஒரு கேண்டில் மட்டும் வச்சா போதும். வச்சுட்டு நமக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து மேலே போட்டிங்க அப்படின்னாக்கா அது ரூமே நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்மெல் இருக்கும். இது நீங்கள் உங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம். இதுக்குன்னு நீங்கள் வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் தான் வாங்கணுமா அப்படின்னாக்கா இல்லை ஒரு காஃபி பவுடர் கூட போடலாம், இல்லை 2 கிராம்பு சூடத்தை கூட தண்ணியில் போட்டு விடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணாலே வீடும் வந்து நல்லா பார்க்க க்ளீனாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீலுமே வந்து கிடைக்கும். வீடு பார்க்க பாசிட்டிவாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து நல்லாயிருக்கும். லைஃபே ஒரு பெரிய சேஞ்சஸ்லாம் வந்து வரும் நீங்கள் வந்து உங்களோட லேசினஸை விட்டீங்க அப்படின்னாக்கா. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து சரியான மழை, அப்படியே மழையை என்ஜாய் பண்ணிக்கிட்டே ஒரு சின்னதாக வந்து ஒரு பாட்டு கேட்டுட்டு அந்த மாதிரி க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணது தான் எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து அது முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுத்துருக்கோன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.